வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய ஜோதிட தகவல்கள், ஜோதிட பரிகாரங்கள் எல்லாம் வருது எல்லா ராசிகளுக்கும். அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நாம இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி நடக்க போகிறது. திருநள்ளாறிலும் குச்சனூரிலும் இறைவனின் அருள் பொழியும் இடமான அந்த திருக்கோவில்களில் சனி பகவானினுடைய பெயர்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்படும். அங்கே போயும் கும்பிடலாம், நம் வீட்டில் இருந்து மனதார பிரார்த்திக்கலாம். அப்படி அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் போன ஆண்டே முடிந்திருந்தாலும் இந்த வருடம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருப்பதால் வாக்கியம் ஆண்டவனுக்கு என்று சொல்லி ஆண்டவனுடைய எல்லா பெயர்ச்சியும் பூஜை கர்மங்களுக்கும் வாக்கியத்தை தான் கணக்கெடுக்கிறார்கள் என்று சொல்லி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நாம பார்க்க போறோம். இந்த கன்னிராசி பலன் சொல்வது, கன்னிராசியின் பலனை சொல்வது நான் உங்கள் குரு மணிகண்டன், கேரளா ஜோதிடர் ஆசிரியர். அப்போ கன்னிராசிக்கு நாம பார்ப்போம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நற்துணையாக, உபகோன்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சனி பகவானின் பெயர்ச்சி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான மாற்றத்தை தரக்கூடியதா இருக்கு. இந்த விஷயம் இவ்வளவுதான் சொல்லிக் கொடுக்க வருமா இருக்கு. அதாவது இந்த விஷயம் இவ்வளவுதான் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய வருடமாக இனி வரும் வருடம் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறது. உங்களை அந்த பலனுக்கு தகுந்த மாதிரி இயக்க போகிறது. பாதிப்புகள் உங்கள் சாதனைகளை தடுத்தாலும் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட படிக்கட்டாக உதவி செய்ய போகிறது. அதாவது பாதிப்புகள் உங்க சாதனையை தடுத்தாலும் அந்த அனுபவம் உங்களுக்கு அடுத்த கட்ட படி ஏறுவதற்கு உதவியாக இருக்கிறது. அதே போல இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றார் இலங்கை வேந்தன், கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க செய்யற செயல் எல்லாம் நீங்க மனசை ரொம்ப வருத்தி உருக்கி சங்கடப்பட்ட விஷயங்கள்ல இப்ப வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பை இந்த வருடம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல அமைப்புல கொண்டு வந்து தரும். உயர்வான தேவைகள் எல்லாம், உங்கள் உயர்ந்த சிந்தனைகள், உயர்வான தேவைகள், இதற்குண்டான உதவிகள் உங்களை தேடி வரும். விவசாயம், வீடு, நிலம், ஆடு, மாடு இது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதற்குண்டான முன்னேற்றம், அதனுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துறது, அதிகப்படுத்துறது, அதனால் உள்ள சங்கடங்கள் தீர்றது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளுக்கு உண்டான பாதைகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த பாதைகளை கையில் எடுத்து நீங்க இந்த வருடத்திலிருந்து இயங்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, அரசாங்கத்தால் உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு வரும். அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைச்சு ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களால் நான், மக்களுக்காக நான் சொல்ற மாதிரி அந்த மக்களால் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் தொடர்புல உள்ளவங்களுக்கு. அதே போல படிப்பில் பார்த்தீங்கன்னா படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. வளர்ந்த நிலையில் படிப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. பரீட்சை எழுதுபவர்களுக்கு, அரசாங்க பரீட்சை எழுதுபவர்களுக்கு
ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க பரீட்சை எழுதுபவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், அவர்களுக்கு ஏதாவது சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவம், இன்ஜினியரிங் இது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான தகுதி திறமை வளர்ந்து இருக்கும் சூழ்நிலை, வளர்த்துக்கக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு உருவாகும். அதே போல கடன் தீரல, கடன் கட்ட முடியல, கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறவங்களுக்கு இந்த வருடங்களில் ஏதாவது உதவி கிடைத்து அந்த கடன் தீரக்கூடிய அமைப்பு வரும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. கன்னிராசிக்காரங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. அதே மாதிரி தீர்த்த யாத்திரை, தெய்வீக தரிசனம், தெய்வ தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, குடும்ப கோவில்களை எடுத்து கொண்டாடக்கூடிய அமைப்பு, சாமியார்களை சந்தித்து அருள் பெறக்கூடிய அமைப்பு, ஞானிகள், ரிஷிகள், முனிகள்னு யாரோ ஒருத்தர் சந்தித்து அருள் பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. இதுல பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் வந்து கும்பத்துல இருந்து உங்களுக்கு மீனத்துல போயிருக்கார். மீனத்துல இருந்து சமசப்தம பார்வையை உங்க வீட்டை பார்க்கிறார். அதே மாதிரி 3ஆம் பார்வையாக அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியத்தை பார்க்கிறார். அதே போல 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டையே பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக அவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ வீடு கட்டக்கூடியவங்க, இடம் வாங்கக்கூடியவங்க, இடம், வீடு, வண்டி, வாகனம் இதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அதற்குண்டான சூழ்நிலை உருவாக்கி தரும், நல்ல ஒரு வெற்றியை தரும். அதற்குண்டான கடன் வாங்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு வெற்றியை தரும். லோன் போட்டிருந்தீங்கன்னா அந்த லோனு அவங்களுக்கு வரும். அதே மாதிரி வீட்டுல லோன் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் அடைக்கிறதுல ஏதாவது பிரச்சனையும் இருக்கும். இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சுய ஜாதக ரீதியா பார்த்து அந்த வெற்றி தோல்வியை நம்ம தீர்மானிக்கணும். சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல பாவகத்துல இருந்து அந்த சனி பகவான் இப்போ வந்திருக்கிற சனி பகவானை பார்த்தார் அப்படின்னா அந்த இடத்துக்கு உண்டான நல்ல சுகத்தையும் சந்தோஷத்தையும் தான் கொடுப்பாரு. அப்போ அது எப்படி இருக்குன்னு உங்க சுய ஜாதகத்துல பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம செயல்பட்டா ஒரு நிலையான வெற்றியை பிடிச்சிக்கலாம், ஜெயிச்சுக்கலாம். அப்போ இந்த நிலையான வெற்றியும் ஜெயமும் நமக்கு எப்படி கிடைக்கும், நாம எப்படி எல்லா செயல்களிலும் செயல்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, அரவணைப்பை மேம்படுத்துறது, அன்பு, காதல், வெற்றி இது எல்லாத்தையுமே விஜயம் பண்ணிக்கிறது, ஜெயிச்சுக்கிறது, குழந்தைகளுடைய நிலைமையை உயர்த்துறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, அதே மாதிரி உறவுகளை மேம்படுத்துதல், நகை நட்டு வாங்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி எல்லாம் எப்படி நமக்கு செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க சுயஜாதகத்துல சனி பகவான் திறமையாக இருந்து நல்ல பாக்கியத்தில் இருந்து ஆட்சி உச்சமாக இருந்து கேந்திரத்தில் இருந்து திரிகோணத்தில் இருந்து அவர் இந்த சனி பகவானை பார்க்கிறார், இப்போ சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் என்றால் அந்த யோகத்தில் மாற்றங்கள் வரும், நல்ல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும், உங்களுக்கு சொல்லக்கூடிய பாதிப்பு மாறும். அப்போ உங்க சுய ஜாதக ரீதியா நம்ம பார்த்து வெற்றியை தீர்மானிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உங்க உள்ளூர்லயே குழந்தை வடிவேலன், குழந்தை முருகன், பாலமுருகன் இந்த மாதிரி முருகன் கோவில் எல்லாம் போய் நீங்க நல்லா வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பாலாம்பிகை வழிபாடு, ஞான விநாயகர் வழிபாடு, சுந்தர விநாயகர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி டெய்லியும் மாட்டு சாணகத்துல பிள்ளையார் பிடிச்சு அந்த பிள்ளையார டெய்லி வீட்டுல கும்பிட்டு கொண்டு போய் நீங்க ஓடுற தண்ணியிலயோ நிக்கிற தண்ணியிலயோ விடுறது உங்களுக்கு சிறப்பை தரும், உங்களுடைய வெற்றியை தரும். கணபதி ஹோமம் பண்றது, கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றது, வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் பண்றது உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை தரும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கோழி அறுத்து சாமி கும்பிடுறது, ஆடு அறுத்து சாமி கும்பிடுறது இதெல்லாமே உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு உண்டான உறுதுணையாக இருக்கும், சனி பகவானுடைய அருட்கடாட்சத்தை தரும். இதையெல்லாம் பண்ணி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை கனிவான மனமான வாழ்க்கையை தேடித்தரும். மனமாகாதவங்களுக்கு மனமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருக்கு உண்டான மருத்துவம் கிடைக்கும். வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கும் நல்ல நலமும் வளமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. அது உங்களுக்கு பயன்படும். இந்த வருடத்திலிருந்து தொடங்குகிறது. உங்கள் சுயஜாதக ரீதியா பார்த்து மீண்டும் அதை சரி பண்ணிக்க. வணக்கம்.